இன்னொரு ஆசிரியை அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க, பத்மா அவர்கள். அவங்கக்கிட்ட போய் ஒரு நாள் கூட நான் கிளாஸ் எடுத்ததில்லை. ஆனால் மனதளவில் நான் மாணவன் தான், அது அவங்களுக்கு தெரியும். இப்படி பல பேரறிஞர்கள் இது ஆரம்பிக்கும் போதே என்னுடைய அக்காவின் கணவர் தான் பேசி ஆரம்பித்து வைத்தார். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, இவர் எங்கே வந்தார் இங்கேங்கிற மாதிரி இருந்தது. டிஆர் போல் அவரும் எல்லா இடத்திலும் பரவி இருக்கும் பெரிய மனிதர். இவர்களெல்லாம் எப்படியாவது ஒன்று சேர்ந்து விடுவார்கள். அப்படி அவர்களை பார்த்து கற்றுக்கொண்டு ஒன்று சேர்ந்திருக்கும் கூட்டம் தான் இங்கேயும் அமர்ந்திருக்கிறார்கள். தனியாக ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்ல வேண்டிய தேவையில்லாமல் அனைவருமே புகழ்மிக்கவர்கள். எல்லாரையுமே முகம் பார்த்தா தெரியும், வெறும் ஃபோட்டோ போட்டால் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க யாருன்னு. இவர்களோடெல்லாம் பழகும் வாய்ப்பு. நாம் குகநாதன் அவர்களை செல்லப்பிள்ளை என்று சொன்னதற்கு காரணம், அங்கே ஏவிஎம் புல்தரையில் உட்காந்து நாங்கள் பேசாத கதைகள் இல்லை. நான் அப்போ நடிக்க வருவேன், நடித்தா வாய்ப்பு கொடுப்பாங்க, இதெல்லாம் தெரியாது. நம்பியவர்களில் ஒருவர் வி.சி. குகநாதன் அவர்கள். பிரமாதமாக இருக்கு. நான் கதை சொல்லும்போது அது புத்து கேட்பாங்க. நான் சின்ன பையன், 16 வயசு இருக்கும். அப்போ 16 வயசு பையன் பேசுகிறத யாரும் கேட்கவே மாட்டாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் அப்படி பல பெரியவர்கள் ஊக்குவித்ததுனால தான் இங்கே இந்த மேடையில் பல பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடுவதில் ஆச்சரியமே இல்லை. இது ஒரு வழக்கமாக, ஒரு கலாச்சாரமாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. என்னுடைய இந்த இன்விடேஷனில் வழக்கமாக எங்கள் ஆஃபீஸில் பண்ணுவாங்க, என் பேர் எங்கே போட்டிருக்காங்கன்னு ஒரு டிக்கு போடுவாங்க. அதை போட்டு காட்டினாங்க. ஏன்னா நான் என் பேர் இருக்கான்னு கேட்கவே மாட்டேன். நான் அதுவும் இந்த விழாவுக்கு இவங்க கூப்பிடலைன்னாலும் நான் வந்திருப்பேன். ஏனென்றால் நேரம் ஆயிடுச்சான்னு கேட்டார் பன்னீர்செல்வம் சார். இப்போ நேரம் ஆகிட்டு இருக்காரு. டிஆர் சாருக்கு நேரம் பார்த்தேன்னா அது நியாயமே கிடையாது. ஏன்னா எப்போ கேட்டாலும் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கொடுத்தவர். அதனால் அவருக்கு பெரும் பயன் ஒன்றும் இருக்காது. அது விவசாயாக இருந்தாலும் சரி, விவகாரமாக இருந்தாலும் சரி, அதை எங்களுக்கு எப்படி தீர்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர். அவர் திரையுலக தந்தை என்று சொல்வது மிகவும் பொருத்தமானது. எல்லாரையும் வயது வித்தியாசம் இல்லாமல் ஒரு தகப்பனின் ஸ்தானத்தில் நின்று கொண்டு, உடம்பு சரியில்லாத நேரத்தில் கூட எங்கள் விழாவுக்கெல்லாம் வந்து அவர் நின்று பேசி முடிச்சு கொடுத்துட்டு போவார். அவருக்கு விழா எடுக்கணும் என்று யாருக்கெல்லாம் தோன்றியதோ அத்தனை பேருக்கும் என் வணக்கங்கள். நன்றி.